இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுந்தரம் கிளம்பு. சரிங்க பெரிய தம்பி. மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ. ஒழுங்கா சாப்பிடுண்ண. பார்த்துக்கோங்க சுந்தரம். பெரிய தம்பி, பார்வதி நான் பெத்த பொண்ணு, நான் நல்லா பார்த்துப்பேன். சிகரெட்டை தரையில போட்டு கால்ல மிதிச்சு அணைக்க போறியா? ஆமா. மத்தவங்க வேணா அப்படி அணைக்கலாம், ஆனா நீ அப்படி அணைக்க கூடாது. புகையிற சிகரெட்டை உன் கையில சூடு போட்டு அணை. ஏன் கையில இத சூடு போட்டு அணைக்கணுமா? திஸ் இஸ் டூ மச். இது என்னால முடியாது. நீ பார்வதிக்கு செய்யற கொடுமையை விட இது ஒண்ணு டூ மச் இல்ல பேபி. இப்ப நான் சொன்ன மாதிரி சூடு போட்டு அணைக்க போறியா இல்லையா? ப்ளீஸ் என்ன இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாத. கொஞ்சம் இரக்கம் காட்டு ப்ளீஸ். ஓகே ஓகே, நான் உன் அளவுக்கு கல் மனசுக்காரன் கிடையாது. நான் உன் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுறேன். புகஞ்சிட்டு இருக்கிற சிகரெட்டை உன் கால்ல சூடு போட்டு அணைச்சிடு. ஓகே? முடியாது, நான் மாட்டேன். ஓகே, உன் இஷ்டம். நான் இப்பவே உன்னை பத்தின ஆதாரத்தை அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், எதையும் அனுப்ப வேண்டாம். நான் சொல்றது கேளு. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா அந்த ஆதாரத்தை நான் அனுப்பி வைக்க மாட்டேன். அப்படி இல்ல. சரி சரி, நீ சொல்றத நான் பண்றேன். டேய், நீ எங்கடா இருக்க? நீ மட்டும் என் எதிரில வந்த உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன பேபி, நேர்ல பார்த்தத மிரண்டு போய் நிக்கிற? ஏய், உன்ன அந்த வனஜாகிட்ட போய் சொல்லிவே. பார்வதி விஷயத்துல இனிமே தலையிட்டீங்க, உங்க ரெண்டு பேரையும் தொலைச்சிருவேன். பி கேர்ஃபுல். போச்சு போச்சு, எல்லாம் மொத்தமா போச்சு. 40%, வருஷத்துக்கு 25 கோடி எல்லாம் போச்சு. அந்த அக்கில மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா எனக்கு 25 கோடி கிடைச்சிருக்கும். 25 கோடி. அந்த 25 கோடிய வச்சு நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன், எப்படி எல்லாம் இருந்திருப்பேன், என்னெல்லாம் கனவு கண்ட எல்லாம் போச்சு, மண்ணா போச்சு, நாசமா போச்சு. கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி மேடையில பேசுனது மட்டும் இல்லாம இறங்கி வந்து என்ன கூட்டிட்டு போய் அடிக்கிறாடியாவ அடிக்கிறா. சும்மா விட மாட்டேன் அவளை, சும்மா விட மாட்டேன். அவளை ஏதாவது பண்றப்ப அந்த அக்கிலாவ நான் ஏதாவது பண்றேன் இல்லையான்னு பாரு.
ஆண்டி ஆ? மித்ரா நீ எங்க போயிருந்த ஆளைய காணோம்? அது ஏன் ஆண்டி கேக்குறீங்க? அந்த பிளாக்மெயிலர் என்ன பாடா படுத்துற ஆண்டி. என்ன மித்ரா சொல்ற? அந்த பிளாக்மெயிலர் மறுபடியும் உன்னை மிரட்டினா? மிரட்டினது மட்டும் இல்லாம சிகரெட்டால எனக்கு நானே சூடு போட்டுக்கவும் வச்சுட்டான். என்ன மித்ராக்கா சொல்றீங்க? சிகரெட்டால உங்களுக்கு நீங்களே சூடு போட்டுக்கிட்டீங்களா? மித்ரா என்ன சொல்ற நீ? விளக்கமா சொல்லு. சொல்றேன் ஆண்டி. இதான் ஆண்டி நடந்துச்சு. இத்தனை நாளா பார்வதிக்கு வீட்டுக்குள்ளதான் சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கு வெளியில இருந்து பிளாக்மெயிலர் கூட பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. மித்ரா அந்த பிளாக்மெயிலர் அந்த சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்றான்னா கண்டிப்பா இது அந்த ஆதியோட வேலையா தான் இருக்கணும். அப்போ அந்த பிளாக்மெயிலர் ஆதி மாமா தான் சொல்றீங்களா அத்தை? அது நிச்சயமா ஆதியா இருக்க வாய்ப்பே இல்ல உமா. பார்ட்டியில பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து எனக்கு போன் வரும்போது நான் ஆதி, அருண், ஷாம் எல்லாரையுமே வாட்ச் பண்ணேன். அவங்க அப்ப போன் பேசல, வேற ஒரு ஒர்க்ல தான் இருந்தாங்க. என்ன மித்ரா நீ பாக்கும்போது அவங்க யாரும் பேசலங்கிறதுக்காக அவங்க யாரும் இத பண்ணலன்னு அர்த்தமாயிடுமா என்ன? ஏ இவ்ளோ கிளவரா இத பிளான் பண்ற ஆதி இத வெளியில இருந்து யார்கிட்டயாவது சொல்லி பண்ண வச்சிருக்க முடியாதா? நீங்க சொல்றது கரெக்ட் அத்தை. அப்படி கூட இருக்கலாம். இப்ப என்னத்த பண்றது? இதை இப்படியே விடக்கூடாது ஆண்டி. அந்த பிளாக்மெயிலருக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். ஆமா மித்ராக்கா, இன்னைக்கு உங்களை மிரட்டி சூடு போட்டுக்க வச்சவன் நாளைக்கு அத்தையை மிரட்டி சூடு போட்டுக்க வச்சாலும் வைப்பான். ஏண்டி எருமை 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 அப்படியே வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்திடுவேன். ஏண்டி அந்த பிளாக்மெயிலர் சும்மா இருந்தாலும் நீயே சூடு பண்ணி அவன் கையில கொடுத்து எங்க அத்தை கையில சூடு போடுன்னு சொல்லுவ போல இருக்கே. அப்படியே ஒண்ணு. அத்தை வலிக்குது வலிக்குது. பாருமா வாய மூடிக்கிட்டு சும்மா நில்லு. ஏதாவது இடகுடமா பேசுன ராஸ்கல். மித்ரா இந்த விஷயத்துல ஆதி எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கான்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆதி இந்த விஷயத்துல சம்பந்தப்படலைன்னா நமக்கு எதிராக கிளம்பி இருக்கிற அந்த புது எதிரி யாருன்னு நாம கண்டுபிடிச்சு அவனை முதல்ல தூக்கணும். ஆமா ஆண்டி, அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்.